ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIAS அகாடமி. இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு முக்கியமான 500 கேள்விகள் பார்க்க போகிறோம். குயிக் ரிவிஷனாக இருக்கும், கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது ஒரு ஆடியோ நோட்டாக கூட கேட்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே கூட நீங்கள் இதை கேட்கலாம். சூப்பராக படிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1885. இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கியவர் ஏஓ ஹியூம். முதல் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் பம்பாய். முதல் காங்கிரஸ் தலைவர் WC பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் பாதுகாவலர் ஏஓ ஹியூம். வங்க பிரிவினை செய்யப்பட்ட ஆண்டு 1905. வங்க பிரிவினையை அறிவித்தவர் லார்ட் கர்சன். வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்ட ஆண்டு 1911. சுதேசி இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1905. சுதேசி இயக்கத்தின் கோஷம் சுய உதவி. ஸ்வராஜ் எனது பிறப்புரிமை என்றவர் பாலகங்காதர திலகர். தீவிரவாதிகளின் தலைவர் பாலகங்காதர திலகர். மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே. லால் பால் பால் என அழைக்கப்பட்டவர்கள் லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால். சூரத் பிளவு நடைபெற்ற ஆண்டு 1907. சூரத் மாநாட்டில் காங்கிரஸ் பிளவுபட்டது. மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள். முஸ்லிம் லீக் தொடங்கப்பட்ட ஆண்டு 1906. முஸ்லிம் லீக் தொடங்கப்பட்ட இடம் டாக்கா. ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கியவர் திலகர் மற்றும் அன்னி பெசன்ட். ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1916. லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1916. லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக். சபர்மதி ஆசிரமம் அமைத்தவர் மகாத்மா காந்தி. காந்திஜி இந்தியா திரும்பிய ஆண்டு 1915. காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியின் முதல் சத்தியாகிரகம் சம்ரான் 1917. சம்ரான் தொடர்புடைய பயிர் நீலப்பயிர். கேடா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1918. அகமதாபாத் தொழிலாளர் போராட்டம் 1918. ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. ரவுலட் சட்டத்தை இந்தியர்கள் அழைத்த பெயர் கருப்பு சட்டம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை 13 ஏப்ரல் 1919. ஜாலியன் வாலாபாக் அமைந்துள்ள இடம் அமிர்தசரஸ். படுகொலைக்கு காரணமான அதிகாரி ஜெனரல் டயர். கைசரி இந்த பட்டத்தை துறந்தவர் மகாத்மா காந்தி. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1920. ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்ட ஆண்டு 1922. இயக்கம் நிறுத்தப்பட காரணம் சௌரி சௌரா சம்பவம். சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1922. ஸ்வராஜ் கட்சி தொடங்கியவர்கள் சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. ஸ்வராஜ் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1923. சைமன் கமிஷன் வந்த ஆண்டு 1928. சைமன் கமிஷனில் இந்தியர்கள் எண்ணிக்கை 0. சைமன் கமிஷனுக்கு எதிரான கோஷம் கோபேக் சைமன். லாலா லஜபதி ராய் இறந்ததற்கு காரணம் காவல்துறை தடியடி.
நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1928. நேரு அறிக்கையின் தலைவர் மோதிலால் நேரு. முழு சுதந்திர தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1929. லாகூர் மாநாட்டின் தலைவர் ஜவஹர்லால் நேரு. பூரண ஸ்வராஜ் நாள் 26 ஜனவரி 1930. உப்பு சத்தியாகிரகம் தொடங்கிய தேதி 12 மார்ச் 1930. தண்டி யாத்திரை முடிவடைந்த தேதி 6 ஏப்ரல் 1930. தண்டி யாத்திரை தூரம் 240 மைல். தண்டி யாத்திரை தொடங்கிய இடம் சபர்மதி. தண்டி யாத்திரை முடிந்த இடம் தண்டி. சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1930. முதல் வட்டமேசை மாநாடு 1930. காந்தி கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5. மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிவித்தவர் ராம்சே மெக்டொனால்டு. பூனா ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1932. பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் காந்தி மற்றும் அம்பேத்கர். இந்திய அரசு சட்டம் 1935. மாகாண சுயாட்சி அறிமுகமான ஆண்டு 1937. காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்த ஆண்டு 1937. இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய ஆண்டு 1939. காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்த ஆண்டு 1939. ஆகஸ்ட் சலுகை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1940. தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கிய ஆண்டு 1940. முதல் தனிநபர் சத்தியாகிரகி வினோபா பாவே. இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகி ஜவஹர்லால் நேரு. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்த ஆண்டு 1942. கிரிப்ஸ் திட்டத்தை காங்கிரஸ் நிராகரித்தது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1942. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் பம்பாய். செய் அல்லது செத்து மடி என்றவர் மகாத்மா காந்தி. இந்திய தேசிய இராணுவம் உருவாக்கியவர் கேப்டன் மோகன் சிங் ராஷ் பிஹாரி போஸ். ஐஎன்ஏவை மறுசீரமைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ். ஜெய்ஹிந்த் கோஷத்தை பிரபலப்படுத்தியவர் சுபாஷ் சந்திர போஸ். ஆசாத் ஹிந்த் அரசு அமைக்கப்பட்ட ஆண்டு 1943. ஆசாத் ஹிந்த் அரசின் தலைவர் சுபாஷ் சந்திர போஸ். கேபினட் மிஷன் வந்த ஆண்டு 1946. இடைக்கால அரசு அமைக்கப்பட்ட ஆண்டு 1946. அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய சுதந்திர சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. இந்திய சுதந்திரம் பெற்ற நாள் 15 ஆகஸ்ட் 1947. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்ட்பேட்டன். சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் சி ராஜகோபாலாச்சாரி. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி உரையாற்றியவர் ஜவஹர்லால் நேரு. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26 நவம்பர் 1949. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் 26 ஜனவரி 1950. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது இந்தியாவின் வைசிராய் லார்ட் டஃப்ரின். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் 72. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் ஆங்கிலேய தலைவர் ஜார்ஜ் யூல். காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. இந்தியாவின் முதியவர் என அழைக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் கொள்கையை விளக்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய பொருளாதார தேசியவாதத்தின் தந்தை மகாதேவ் கோவிந்த ரானடே.
இந்திய சேவகர் சங்கத்தை நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய சேவகர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1905. வங்கப் பிரிவினையின் தலைநகர் டாக்கா. சுதேசி இயக்கத்தின் முக்கிய ஆயுதம் புறக்கணிப்பு. தேசிய கல்வி இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1906. வங்க தேசிய கல்லூரியின் முதல்வர் அரவிந்த கோஷ். வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆனந்த மடம் நூலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் இடம்பெற்ற நூல் ஆனந்த மடம். முஸ்லிம் லீக்கின் முதல் தலைவர் ஆஹா கான். அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் சர் சையது அகமது கான். காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் இணைந்த மாநாடு லக்னோ மாநாடு. ஹோம் ரூல் இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் பாலகங்காதர திலகர். அன்னிபெசன்ட் ஹோம் ரூல் லீக் தொடங்கிய இடம் மதராஸ். காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் தொடங்கிய இயக்கம் சத்தியாகிரகம். காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் இருந்த காலம் 1893 முதல் 1914 வரை. காந்திஜியின் சுயசரிதை த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். சம்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற மாநிலம் பீகார். கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற மாநிலம் குஜராத். அகமதாபாத் போராட்டம் தொடர்புடையவர்கள் தொழிலாளர்கள். ரவுலட் சட்டம் தொடர்புடைய நீதிபதி சிட்னி ரவுலட். ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தின் போது பஞ்சாப் ஆளுநர் மைக்கேல் ஓ டயர். ஜெனரல் டயரை கொன்றவர் உத்தம் சிங். கிலாபத் இயக்கத்தின் தலைவர்கள் அலி சகோதரர்கள். கிலாபத் இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1919. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட மாநாடு நாக்பூர் மாநாடு. காந்திஜி கைது செய்யப்பட்ட ஆண்டு 1922. சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஸ்வராஜ் கட்சியின் மற்றொரு பெயர் காங்கிரஸ் கிலாஃபத் ஸ்வராஜ் கட்சி. ஸ்வராஜ் கட்சியின் தலைவர் சித்தரஞ்சன் தாஸ். தேசபந்து என அழைக்கப்பட்டவர் சித்தரஞ்சன் தாஸ். இந்துஸ்தான் குடியரசு சங்கம் நிறுவியவர் சச்சீந்திரநாத் சன்யால். ககோரி சதி நடைபெற்ற ஆண்டு 1925. ககோரி சதி தொடர்புடைய புரட்சியாளர் ராம் பிரசாத் பிஸ்மில். நவஜவான் பாரத் சபா நிறுவியவர் பகத்சிங். பகத்சிங் பிறந்த ஆண்டு 1907. பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1931. பகத்சிங்குடன் தூக்கிலிடப்பட்டவர்கள் ராஜகுரு சுகதேவ். இன்குலாப் ஜிந்தாபாத் முழக்கத்தை பிரபலப்படுத்தியவர் பகத்சிங். மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசியவர்கள் பகத்சிங் மற்றும் பட்டுகேஸ்வர் தத். ஒய் ஆம் அன் ஏத்திஸ்ட் எழுதியவர் பகத்சிங். சைமன் கமிஷனின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 7. சைமன் கமிஷன் தலைவர் சர் ஜான் சைமன். நேரு அறிக்கையை தயாரித்த குழு மோதிலால் நேரு குழு. ஜின்னாவின் 14 அம்ச கோரிக்கைகள் வெளியான ஆண்டு 1929. லாகூர் மாநாட்டில் தேசிய கொடி ஏற்றியவர் ஜவஹர்லால் நேரு. சட்டமறுப்பு இயக்கத்தின் சின்னம் உப்பு. உப்பு சட்டத்தை மீறிய முதல் பெண் கமலா தேவி சட்டோபாத்யாய். தராசனா உப்பு ஆலையில் போராட்டம் நடத்தியவர் சரோஜினி நாயுடு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1931. இரண்டாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற இடம் லண்டன். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1932. பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான தேதி 24 செப்டம்பர் 1932. ஹரிஜன் சேவக் சங்கம் தொடங்கியவர் மகாத்மா காந்தி. ஹரிஜன் இதழை தொடங்கியவர் மகாத்மா காந்தி. இந்திய அரசு சட்டம் 1935 முக்கிய அம்சம் மாகாண சுயாட்சி. கூட்டாட்சி திட்டத்தினை கொண்டு வந்த சட்டம் 1935 இந்திய அரசு சட்டம். 1937 தேர்தலில் வெற்றி பெற்ற முக்கிய கட்சி காங்கிரஸ். முன்னணி கட்சி ஃபார்வர்ட் பிளாக் தொடங்கியவர்
சுபாஷ் சந்திரபோஸ். முன்னணி கட்சி தொடங்கிய ஆண்டு 1939. இரண்டாம் உலகப் போரின் தொடக்க ஆண்டு 1939. ஆகஸ்ட் சலுகையை அறிவித்த வைஸ்ராய் லார்ட் லின்லித்கோ. தனிநபர் சத்தியாகிரகத்தின் நோக்கம் போருக்கு எதிர்ப்பு. கிரிப்ஸ் தூதுக்குழு தலைவர் சர் ஸ்ட்ராஃபோர்ட் கிரிப்ஸ். போஸ்ட் டேட்டட் செக் என்று கிரிப்ஸ் திட்டத்தை விமர்சித்தவர் மகாத்மா காந்தி. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தேதி 8 ஆகஸ்ட் 1942. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கிய இடம் கவாலியா டேங்க் மைதானம், பம்பாய். செய் அல்லது செத்து மடி என்ற கோஷம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை அமைத்தவர் சுபாஷ் சந்திரபோஸ். ஐஎன்ஏவின் பெண்கள் படைப்பிரிவு ஜான்சி ராணி படை. ராணி ஜான்சி படைத்தலைவர் லக்ஷ்மி செஹல். வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1945. சிம்லா மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1945. கேபினட் மிஷன் உறுப்பினர்கள் 3. நேரடி நடவடிக்கை நாள் 16 ஆகஸ்ட் 1946. இடைக்கால அரசின் துணைத் தலைவர் ஜவஹர்லால் நேரு. இந்திய பிரிவினை திட்டத்தை அறிவித்தவர் லார்ட் மவுண்ட்பேட்டன். மவுண்ட்பேட்டன் திட்டம் வெளியிடப்பட்ட தேதி 3 ஜூன் 1947. இந்திய சுதந்திர சட்டம் நிறைவேற்றப்பட்ட தேதி 18 ஜூலை 1947. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1947. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத். அரசியலமைப்பு வரைவு குழு தலைவர் B.R. அம்பேத்கர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் B.N. ராவ். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26 நவம்பர் 1949. இந்திய குடியரசு நாள் 26 ஜனவரி 1950. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். ஜெய்ஹிந்த் தேசிய முழக்கமாக பிரபலமானது INA மூலம். இந்திய தேசிய இயக்கத்தில் லோகமான்யா என அழைக்கப்பட்டவர் பாலகங்காதர திலகர். பஞ்சாப் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் லாலா லஜபதி ராய். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். தேசப்பிதா என அழைக்கப்படுபவர் மகாத்மா காந்தி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு நடைபெற்ற தேதி 28 டிசம்பர் 1885. முதல் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் 9. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. சென்னை மகாஜன சபையில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள் 24 அக்டோபர் 1896. தேநீர் கோப்பைக்குள் எழுந்த புயல் என்று உப்பு சத்தியாகிரகத்தை விமர்சித்தவர் லார்ட் இர்வின். அன்னிபெசன்ட் கைதினை எதிர்த்து சர் பட்டத்தை துறந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். காங்கிரஸ் மாநாட்டிற்கு 3 முறை தலைமை வைத்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. ட்ரைன் ஆஃப் வெல்த் தியரி முன்வைத்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இலக்கு அரசியல் உரிமைகள் பெறுதல். யங் இந்தியா நூலை எழுதியவர் லாலா லஜபதி ராய். இடைக்கால அரசில் கல்வி அமைச்சர் ராஜாஜி. இடைக்கால அரசில் உணவு மற்றும் வேளாண் துறை அமைச்சர் ராஜேந்திர பிரசாத். முதல் உலகப்போர் முடிவுக்கு வந்த ஆண்டு 1918. கேசரி பத்திரிகையை தொடங்கியவர் பாலகங்காதர திலகர். மராட்டா பத்திரிகையை தொடங்கியவர் பாலகங்காதர திலகர். கணபதி விழாவை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் பாலகங்காதர திலகர். சிவாஜி விழாவை தொடங்கியவர் பாலகங்காதர திலகர். திலகர் சிறையில் இருந்த இடம் மாண்ட்லே, பர்மா. வங்கப்பிரிவினையின் நோக்கம் பிரித்து ஆட்சி செய்தல். வங்கப்பிரிவினை நடைமுறைக்கு வந்த தேதி 16 அக்டோபர் 1905. சுதேசி தினம் அனுசரிக்கப்பட்ட தேதி 16 அக்டோபர் 1905. சுதேசி இயக்கத்தின் முக்கிய தலைவர் பிபின் சந்திரபால்.
தேசிய கல்வி கவுன்சில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1906. இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு நடைபெற்ற இடம் ஹரித்வார். முஸ்லிம் லீக் தொடங்கப்பட்ட தேதி 30 டிசம்பர் 1906. சூரத் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1907. சூரத் மாநாடு நடைபெற்ற மாநிலம் குஜராத். சூரத் மாநாட்டில் ஏற்பட்ட விளைவு காங்கிரஸ் பிளவு. அலிப்பூர் குண்டு வழக்குடன் தொடர்புடையவர் அரவிந்த கோஷ். விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை 1858. ஹோம் ரூல் இயக்கத்தின் கோஷம் ஹோம் ரூல் ஃபார் இந்தியா. இந்தியாவில் ஹோம் ரூல் இயக்கத்தை பரப்பியவர் அன்னி பெசன்ட். காந்திஜி பிறந்த இடம் போர்பந்தர். காந்திஜி பிறந்த நாள் 2 அக்டோபர் 1869. காந்திஜியின் தாயார் புத்லிபாய். காந்திஜியின் தந்தை கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி. காந்திஜி சட்டம் பயின்ற இடம் லண்டன். காந்திஜி தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு 1893. தென்னாப்பிரிக்காவில் காந்தி தொடங்கிய பத்திரிகை இந்தியன் ஒப்பீனியன். சத்தியாகிரகத்தின் அடிப்படை அஹிம்சை. சம்ரான் சத்தியாகிரகத்தின் காரணம் தீன்காதியா முறை. சம்ரான் விவசாயிகளின் பிரச்சனை நீலப்பயிர் கட்டாய சாகுபடி. கேடா போராட்டம் தொடர்புடையது வரி தள்ளுபடி. அகமதாபாத் போராட்டம் தொடர்புடையது ஊதிய உயர்வு. ரவுலட் சட்டம் அறியப்பட்ட பெயர் கருப்பு சட்டம். ரவுலட் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1919. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் 13 ஏப்ரல் 1919. ஜாலியன் வாலாபாக் படுகொலை அன்று நடைபெற்ற திருநாள் பைசாகி. ஜாலியன் வாலாபாக் குறித்து விசாரித்த ஆணையம் ஹண்டர் கமிஷன். சர் பட்டத்தை துறந்தவர் ரவீந்திரநாத் தாகூர். கிலாபத் இயக்கம் தொடர்புடைய நாடு துருக்கி. அலி சகோதரர்கள் முகமது அலி, சௌகத் அலி. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட மாநாடு கல்கத்தா மாநாடு 1920. ஒத்துழையாமை இயக்கம் அங்கீகரிக்கப்பட்ட மாநாடு நாக்பூர் மாநாடு. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என அழைக்கப்பட்டவர் முகமது அலி ஜின்னா. சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற தேதி 5 பிப்ரவரி 1922. சௌரி சௌரா சம்பவத்தில் எரிக்கப்பட்டது காவல் நிலையம். கிரிப்ஸ் தூதுக்குழு 22 மார்ச் 1942. வினோபாபாவை தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கிய நாள் 17 அக்டோபர் 1940. பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த ஆண்டு 1946. இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் குடியரசு சங்கம் HSRA உருவாக்கப்பட்ட ஆண்டு 1928. HSRA முக்கிய தலைவர் சந்திரசேகர் ஆசாத். ஆசாத் என அழைக்கப்பட்ட புரட்சியாளர் சந்திரசேகர் ஆசாத். ககோரி சதி நடைபெற்ற இடம் உத்தரப்பிரதேசம். பகத்சிங் பிறந்த இடம் லயல்பூர், தற்போது பாகிஸ்தான். பகத்சிங் சார்ந்த அமைப்பு HSRA. மத்திய சட்டசபை குண்டுவீச்சு நடைபெற்ற ஆண்டு 1929. பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் 23 மார்ச் 3 பிப்ரவரி 1928. சைமன் கோபேக் முழக்கம் எழுந்த ஆண்டு 1928. லாலா லஜ்பத் ராய் காயமடைந்த இடம் லாகூர். நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1928. நேரு அறிக்கையின் பரிந்துரை டொமினியன் அந்தஸ்து. சட்ட மறுப்பு தாரோ. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது டால்ஸ்டாய். Unto this last ஜான் ரஸ்கின். இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்ட நாள் 26 ஜனவரி 1930. தண்டி யாத்திரை தொடங்கிய தேதி 12 மார்ச் 1930. தண்டி யாத்திரை முடிந்த தேதி
கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம் லண்டன். முதல் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் பங்கேற்கவில்லை. இந்திய தேசிய யூனியன் என்ற பெயரை இந்திய தேசிய காங்கிரஸ் என மாற்றம் செய்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்கு நடத்த திட்டமிடப்பட்டது? பூனா. முதல் கூட்டம் பூனாவில் நடைபெறாததன் காரணம் காலரா நோய். முதல் கூட்டத்தில் மாகாணத்தில் இருந்து கலந்து கொண்டவர்கள் சென்னை மாகாணத்திலிருந்து கலந்து கொண்டவர்கள் 22 பேர். பூனா ஒப்பந்தம் தொடர்புடையவர்கள் காந்தி மற்றும் அம்பேத்கர். கற்றவர்கள் இன்று நினைப்பதை மற்றவர்கள் நாளை நினைப்பர் என்று கூறியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய ஊழியர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட இடம் பூனா. 1937 தேர்தலில் காங்கிரஸ் வென்ற மாகாணங்கள் 7. மனிதனின் தெய்வீக சக்தி உண்டென்றால் அவர் தாதாபாய் நவ்ரோஜி என்று கூறியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. முன்னணி கட்சியை நிறுவியவர் சுபாஷ் சந்திரபோஸ். இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டத்தை வழிநடத்தியவர் மகாத்மா காந்தி. இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய தேதி 1 செப்டம்பர் 1939. இந்தியாவை போரில் இணைத்த வைஸ்ராய் லார்ட் லின்லித்கோ. இந்திய பத்திரிகையின் முன்னோடி மாகாணமாக கருதப்படுவது வங்காளம். விடுதலை நாள் டே ஆஃப் டெலிவரன்ஸ் கொண்டாடியவர் முகமது அலி ஜின்னா. முஸ்லிம் லீக்கின் லாகூர் தீர்மானம் 1940. பாகிஸ்தான் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட ஆண்டு 1940. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் மக்களவைக்கு போட்டியிட்ட முதல் நபர் உமேஷ் சந்திர பானர்ஜி. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவிற்கான அதிகாரப்பூர்வமற்ற தூதராக இங்கிலாந்தில் கருதப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. வங்க பிரிவினையை கண்டித்து கர்சன் பிரபுவை அவுரங்கசீப்புடன் ஒப்பிட்டு பேசியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. ராஜ் கோப்தார் இந்தியாவின் குரல் பத்திரிகை தாதாபாய் நவ்ரோஜி. பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். சதி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1829. விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. கிரிப்ஸ் திட்டத்தை நிராகரித்த முக்கிய கட்சி காங்கிரஸ். விதவை மறுமண இயக்கத்தின் முன்னோடி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி. வேதங்களிடம் திரும்புகள் என்று கூறியவர் தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர். சத்யசோதக் சமாஜத்தை நிறுவியவர் ஜோதிராவ் பூலே. SNDP யோகம் அமைப்பை உருவாக்கியவர் நாராயணகுரு. ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே கடவுள் என்று கூறியவர் நாராயணகுரு. காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நாள் 9 ஆகஸ்ட் 1942. அருணா ஆசஃப் அலி தேசிய கொடியை ஏற்றிய இடம் குவாலியர் டேங்க் மைதானம். குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஹீரோயின் அருணா ஆசஃப் அலி. ரகசிய காங்கிரஸ் வானொலியை நடத்தியவர் உஷா மேத்தா. காங்கிரஸ் ரேடியோ தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. இணை அரசு பேரலல் கவர்மெண்ட் உருவான இடம் பலியாம். சதாரா இணை அரசு உருவான மாநிலம் மகாராஷ்டிரா. பிரம்மஞான சபை இந்தியாவில் தொடங்கப்பட்ட இடம் அடையாறு, சென்னை. INA மறுசீரமைக்கப்பட்ட ஆண்டு 1943. இந்திய மறுமலர்ச்சி முதலில் தோன்றிய பகுதி வங்காளம். சுபாஷ் சந்திரபோஸ் INAவில் இணைந்த ஆண்டு 1943. நேதாஜி என அழைக்கப்பட்டவர் சுபாஷ் சந்திரபோஸ். சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்த கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங். ஆசாத் ஹிந்த் அரசு அமைக்கப்பட்ட இடம் சிங்கப்பூர். மிராத் உல் அக்பர் பத்திரிகையை தொடங்கியவர் ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜத்தின் தலைமையகம் உள்ள இடம் பஞ்சாப். எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்றவர் சுபாஷ் சந்திரபோஸ். தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர்
மூல் சங்கர். விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. தியோசபிக்கல் சொசைட்டியை நிறுவியவர்கள் மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஆல்காட். ஐஎன்ஏ இந்திய எல்லையை அடைந்த பகுதி இம்பால். ஐஎன்ஏ விசாரணை நடைபெற்ற இடம் செங்கோட்டை, டெல்லி. ஐஎன்ஏ விசாரணை நடைபெற்ற ஆண்டு 1945. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே. ஆங்கிலேயரை முதலில் எதிர்த்த தமிழர் பூலித்தேவர். பூலித்தேவர் எந்த பாளையத்தின் தலைவர்? நெற்கட்டும் செவல். பூலித்தேவர் கிளர்ச்சி நடைபெற்ற காலம் 1755 முதல் 1767 வரை. கட்டபொம்மன் எதிர்த்த ஆங்கிலேய அதிகாரி கலெக்டர் ஜாக்சன். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர். வேலுநாச்சியாருக்கு உதவிய மைசூர் மன்னர் ஹைதர் அலி. வேவல் திட்டம் தோல்வியடைந்ததன் காரணம் காங்கிரஸ் முஸ்லிம் லீக் கருத்து வேறுபாடு. பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்த ஆண்டு 1945. பிரிட்டனில் பிரதமராக ஆனவர் கிளமெண்ட் அட்லி. கேபினட் மிஷன் இந்தியா வந்த ஆண்டு 1946. கேபினட் மிஷன் உறுப்பினர்கள் 3 பேர். கேபினட் மிஷன் தலைவர் பெத்திக் லாரன்ஸ். அரசியலமைப்பு நிர்ணய சபையை பரிந்துரைத்தது கேபினட் மிஷன். வேலுநாச்சியார் தனது அரசை மீட்ட ஆண்டு 1780. இந்தியாவின் முதல் தற்கொலைப்படை வீராங்கனை குயிலி. வீரமங்கை என்று அழைக்கப்படுபவர் வேலுநாச்சியார். மருது சகோதரர்கள் பெரிய மருது, சின்ன மருது. சுதந்திர பிரகடனம் வெளியிட்டவர்கள் மருது சகோதரர்கள். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1801. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1801 அக்டோபர் 24. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டை. தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி. தீரன் சின்னமலை எந்த பகுதியைச் சேர்ந்தவர்? கொங்கு நாடு. தீரன் சின்னமலைக்கு ஆதரவளித்த மைசூர் மன்னர் திப்பு சுல்தான். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி கோட்டை. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1805 ஜூலை 31. இந்தியாவின் கடைசி வைசிராய் மவுண்ட்பேட்டன். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்ட்பேட்டன். இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள் 15 ஆகஸ்ட் 1947. பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற நாள் 14 ஆகஸ்ட் 1947. இந்தியாவின் முதல் சிப்பாய் கிளர்ச்சி வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சி நடைபெற்ற தேதி 10 ஜூலை 1806. வேலூர் புரட்சி நடைபெற்ற இடம் வேலூர் கோட்டை. வேலூர் புரட்சிக்கான முக்கிய காரணம் புதிய இராணுவ உடை விதிமுறைகள். கோல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1831 1832. கோல் கிளர்ச்சி நடைபெற்ற பகுதி சோட்டா நாக்பூர். கோல் கிளர்ச்சிக்கான முக்கிய காரணம் நில அபகரிப்பு மற்றும் சுரண்டல். கோல் கிளர்ச்சி யாருக்கு எதிராக நடைபெற்றது? ஆங்கிலேயர் மற்றும் ஜமீன்தார்கள். சந்தால் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1855 1856. சந்தால் கிளர்ச்சி நடைபெற்ற பகுதி ராஜ்மஹால் மலைப்பகுதி. சந்தால் கிளர்ச்சியின் தலைவர்கள் சித்து மற்றும் கண்ணு. சந்தால் கிளர்ச்சிக்கான காரணம் வட்டிக்காரர்கள், ஜமீன்தார்கள் மற்றும் ஆங்கிலேயரின் சுரண்டல். சந்தால் கிளர்ச்சி வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சந்தால் ஹூல். முண்டா கிளர்ச்சியின் தலைவர் பிர்சா முண்டா. பிர்சா முண்டா அழைக்கப்பட்ட பெயர் தர்தி ஆபா, பூமியின் தந்தை. முண்டா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1899 900. முண்டா கிளர்ச்சி வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உள்குலன், பெரும் கொந்தளிப்பு. முண்டா இயக்கத்தின் நோக்கம் பழங்குடியினரின் நில உரிமையை மீட்பது. பிர்சா முண்டா இறந்த ஆண்டு 1900. இந்திய புரட்சியின் தாய் பிகாஜி காமா. இந்திய தேசிய கொடியை வெளிநாட்டில் ஏற்றியவர் பிகாஜி காமா. ஸ்டூட்கார்ட் மாநாட்டில் கொடி ஏற்றப்பட்ட ஆண்டு 1907. முக்கிய கோஷங்கள். ஸ்வராஜ் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் பாலகங்காதர திலகர். வந்தே மாதரம் முழக்கத்தை பிரபலப்படுத்திய இயக்கம் சுதேசி இயக்கம். ஜெய்ஹிந்த் முழக்கத்தை பிரபலப்படுத்தியவர் சுபாஷ் சந்திரபோஸ். இன்குலாப் ஜிந்தாபாத், பகத்சிங், செய் அல்லது செத்துமடி, மகாத்மா காந்தி. வெள்ளையனே வெளியேறு 1942 இயக்கத்தின் கோஷம். எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் சுதந்திரம் தருகிறேன் சுபாஷ் சந்திரபோஸ். டெல்லி சலோ
INA முழக்கம், கரோ யா மரோ, குவிட் இந்தியா மூமெண்ட், சைமன் கோ பேக், சைமன் கமிஷன் எதிர்ப்பு முழக்கம். முக்கிய பத்திரிகைகள் கேசரி, பாலகங்காதர திலகர், மராட்டா, பாலகங்காதர திலகர், யங் இந்தியா, மகாத்மா காந்தி, ஹரிஜன், மகாத்மா காந்தி, நவ்ஜீவன், மகாத்மா காந்தி, இந்தியன் ஒப்பீனியன், மகாத்மா காந்தி, வந்தே மாதரம், அரவிந்த கோஷ், நியூ இந்தியா, அன்னி பெசன்ட், காமன்வீல், அன்னி பெசன்ட், அல் ஹிலால், அபுல் கலாம் ஆசாத். முக்கிய நூல்கள் ஹிந்து ஸ்வராஜ், மகாத்மா காந்தி, கீத ரகசியா, பாலகங்காதர திலகர், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், அபுல் கலாம் ஆசாத், த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ஜவஹர்லால் நேரு, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, ஜவஹர்லால் நேரு, அண்ட் ஆட்டோபயோகிராஃபி, ஜவஹர்லால் நேரு, ஒய் ஐம் அன் ஏத்திஸ்ட், பகத்சிங், ஆனந்த மடம், பங்கிம் சந்திர சட்டர்ஜி, அன்ஹாப்பி இந்தியா, லாலா லஜபதி ராய். புரட்சியாளர்கள் இந்துஸ்தான் சோசலிஸ்ட் குடியரசு சங்கம் HSRA, HSRA தலைவர் சந்திரசேகர் ஆசாத். ககோரி சதி ஆண்டு 1925. ககோரி சதி முக்கிய புரட்சியாளர் ராம் பிரசாத் பிஸ்மில். ஆசாத் என்ற பட்டப்பெயர் கொண்டவர் சந்திரசேகர் ஆசாத். லாகூர் சதி வழக்கில் தொடர்புடையவர் பகத்சிங். பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் 23 மார்ச் 1931. பகத்சிங்குடன் தூக்கிலிடப்பட்டவர்கள் ராஜ்குரு, சுகுதேவ். ஜாலியன் வாலாபாக் பழி வாங்கியவர் உத்தம் சிங். உத்தம் சிங் யாரை சுட்டுக் கொன்றார்? மைக்கேல் ஓ டயர். முக்கிய மாநாடுகள் முதல் காங்கிரஸ் மாநாடு பம்பாய் 1885, சூரத் மாநாடு 1907, லக்னோ மாநாடு 1916, லாகூர் மாநாடு 1929, கராச்சி மாநாடு 1931, ஹரிபுரா மாநாடு தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ், திரிபுரி மாநாடு 1939, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931, முதல் வட்டமேஜை மாநாடு 1930, இரண்டாவது வட்டமேஜை மாநாடு 1931. பட்டப்பெயர்கள் தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், லோகமான்ய பாலகங்காதர திலகர், தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ், எல்லைப்புற காந்தி கான் அப்துல் கபார் கான், இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவின் நைட்டிங்கேல் சரோஜினி நாயுடு, பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய், இந்தியாவின் மகத்தான முதியவர் தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. TNPSC அடிக்கடி கேட்கும் ஆண்டுகள்: வங்க பிரிவினை 1905, முஸ்லீம் லீக் 1906, சூரத் பிளவு 1907, ஹோம் ரூல் இயக்கம் 1916, சம்ரான் சத்தியாகிரகம் 1917, கேடா சத்தியாகிரகம் 1918, ரவுலட் சட்டம் 1919, ஜாலியன் வாலாபாக் 1919, ஒத்துழையாமை இயக்கம் 1920, சௌரி சௌரா 1922, ஸ்வராஜ் கட்சி 1923, ககோரி சதி 1925, சைமன் கமிஷன் 1928, பூரண ஸ்வராஜ் 1929, தண்டி யாத்திரை 1930, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931, பூனா ஒப்பந்தம் 1932, இந்திய அரசு சட்டம் 1935, முன்னணி கட்சி 1939, வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942. முக்கிய 20 முந்தைய ஆண்டு வினாக்கள்: சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். 1905ஆம் ஆண்டு வங்கப்பிரிவினை அறிவித்த பிரிட்டிஷ் அரச பிரதிநிதி கர்சன் பிரபு. தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தியடிகள் எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? 1915 ஜனவரி 9. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு 1919 ஏப்ரல் 13. காந்தியடிகள் நடத்திய முதல் சத்தியாகிரக போராட்டம் சம்ரான் சத்தியாகிரகம் 1917 பீகார். கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. 1916ஆம் ஆண்டு சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் அன்னி பெசன்ட். சுபாஷ் சந்திரபோஸ் ஆசாத் ஹிந்த் பவுச் இந்திய தேசிய இராணுவம் INA என்ற அமைப்பை எங்கு பலப்படுத்தினார்? சிங்கப்பூர் 1943. செய் அல்லது செத்துமடி என்ற புகழ்பெற்ற முழக்கத்தை காந்தியடிகள் எப்போது முழங்கினார்? 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கம். பாளையக்காரர் புரட்சியில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு தூக்கிலிடப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் மறைந்த இடம் கயத்தாறு. அக்டோபர் 16, 1799. சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884 மே 16. எம் வீரராகவாச்சாரியார், பி அனந்தச்சார்லு, ரங்கையா நாயுடு ஆகியோரால் தொடங்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்றது பம்பாய். சுயமரியாதை இயக்கம் பெரியாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1925.
வாவேசு ஐயர் நடத்திய சேரன்மாதேவி குருகுல பள்ளியில் நடந்த ஜாதி பாகுபாட்டை எதிர்த்து போராடியவர் தந்தை பெரியார். பாகிஸ்தான் என்ற தனிநாடு கோரிக்கையை முஸ்லிம் லீக் எந்த மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக தீர்மானித்தது? 1940 லாகூர் மாநாடு. சைமன் குழு இந்தியாவுக்கு வந்த ஆண்டு 1928. காந்தியடிகளின் புகழ்பெற்ற தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது, எப்போது முடிந்தது? 1930 மார்ச் 12 முதல் ஏப்ரல் 6 வரை. 1932ஆம் ஆண்டு காந்தியடிகளுக்கும் பி.ஆர். அம்பேத்கருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் பெயர் பூனா ஒப்பந்தம். இந்தியாவின் மாபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி. சுதேசமித்திரன் மற்றும் தி இந்து ஆகிய இதழ்களை தொடங்கிய தமிழக நாட்டுப்பற்றாளர் ஜி. சுப்பிரமணிய ஐயர். இந்திய தேசிய இயக்கத்தில் 500 கொஷின் சூப்பராக படித்து முடிச்சிருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.